சமயபுரம் மாரியம்மன் வரலாறு. அன்பார்ந்த பக்தர்களே, அனைவருக்கும் அம்மன் அருள் நிறைந்த வணக்கங்கள். இன்று நாம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சக்தி தலங்களில் ஒன்றான சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலின் வரலாறு, மகிமை மற்றும் பக்தர்கள் அனுபவித்த அருள் செயல்களைப் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். பல்லாயிரம் பக்தர்களின் நம்பிக்கையாகவும் துன்பங்களை துடைக்கும் தாயாகவும் விளங்குபவர் சமயபுரம் மாரியம்மன். கண்ணீருடன் வருபவர்களுக்கு ஆறுதலையும், நம்பிக்கையுடன் வருபவர்களுக்கு வெற்றியையும், பக்தியுடன் வருபவர்களுக்கு அருளையும் வழங்கும் தாயாக அம்மன் விளங்குகிறாள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தெய்வீக சக்தியால் நிரம்பிய அம்மனின் திருவுருவம் தென்னிந்திய பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. பயணத்தின் போது இன்றைய சமயபுரம் பகுதியில் அம்மனின் திருவுருவம் சில நாட்கள் வைக்கப்பட்டது. பின்னர் அந்த திருவுருவத்தை வேறு இடத்திற்கு எடுத்துச் செல்ல முயன்றபோது பல தடைகள் ஏற்பட்டன. இதனை அம்மனின் திருவுளமாக கருதிய மக்கள் அந்த இடத்திலேயே ஆலயம் அமைத்து வழிபடத் தொடங்கினர். அவ்வாறு தோன்றியதே இன்று உலக புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். அம்மன் தன்னை நாடி வருபவர்களின் துயரங்களை நீக்குவாள் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர். காய்ச்சல், அம்மை நோய் மற்றும் பல்வேறு உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மனை வேண்டி குணமடைந்ததாக பலர் பகிர்ந்து வருகின்றனர். இதனால் அம்மன் நோய்களை நீக்கும் தெய்வமாக போற்றப்படுகிறாள். திருமண தடை நீங்க வேண்டும் என்று பலர் அம்மனை வேண்டுகின்றனர். வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், கல்வியில் முன்னேற்றம் வேண்டும், குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி அம்மனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமைகளிலும் திருவிழா நாட்களிலும் பக்தர்கள் அலைமோதுகின்றனர். அம்மனை தரிசிக்க பல மணி நேரம் காத்திருந்தாலும் ஒரு கணம் கிடைக்கும் தரிசனம் மனதிற்கு அளவற்ற மகிழ்ச்சியை தருகிறது. சித்திரை மாதத்தில் நடைபெறும் தேரோட்டம் மிகவும் சிறப்புடையது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் திருத்தேரை இழுத்து தங்களின் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். நவராத்திரி நாட்களில் ஆலயம் முழுவதும் பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை தரிசிக்க மக்கள் தொலைதூர இடங்களிலிருந்து வருகின்றனர். மாவிளக்கு ஏற்றுதல், அங்கப்பிரதட்சிணை செய்தல், துலாபாரம் செலுத்துதல் போன்ற நேர்த்திக்கடன்கள் இன்றளவும் தொடர்கின்றன. பல பக்தர்கள் தங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலிருந்து அம்மனின் அருளால் மீண்டதாக பகிர்ந்து வருகின்றனர். இதனால் சமயபுரம் மாரியம்மன் கேட்ட வரம் தரும் தாய் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறாள். தாய் என்றால் அன்பு, தாய் என்றால் பாதுகாப்பு, தாய் என்றால் அருள். இந்த மூன்றையும் ஒரு சேர வழங்குபவளே சமயபுரம் மாரியம்மன். உண்மையான பக்தியுடன் அம்மனை அழைப்பவர்களை அவள் ஒருபோதும் கைவிட மாட்டாள் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இன்றும் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சமயபுரம் வந்து அம்மனை தரிசித்து மனநிம்மதியுடன் திரும்புகின்றனர். நமது வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் இறைவனை நினைத்து முன்னேற வேண்டும் என்பதையே சமயபுரம் மாரியம்மன் நமக்கு கற்பிக்கிறாள். அருள்வாக்கு: என்னை நம்பி வரும் பக்தர்களின் கண்ணீரை நான் துடைப்பேன். உண்மையான பக்தியுடன் அழைப்பவர்களின் வாழ்க்கையில் நான் ஒளியாக இருப்பேன். சமயபுரம் மாரியம்மன் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம், அமைதி, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி பெருகட்டும். ஓம் சக்தி, பராசக்தி. சமயபுரம் மாரியம்மன் திருவருள் எப்போதும் உங்களுடன் இருப்பதாக. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.